ஆமென். விசுவாசம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்பட்டு வருகிறார். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். அப்போ இந்த கிரிகை செய்கிற விசுவாசமும் கிரிகை இல்லாத விசுவாசத்தையும் ரெண்டையும் தயவு கூர்ந்து நம்ம புரிஞ்சிட்டோம், தெரிஞ்சிட்டோம், அதை பெற்றுட்டோம்னாக்க நல்லது. எதை பெற்றுக்கணும், எதை விடணுங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய ஆராதனையில் பங்கெடுக்கும்போது நல்லா விளங்கும். ஆவியானவரும் நம்ம சரியாக நிறுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆபிரகாமை முதல் கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒருத்தர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இங்கே நம்ம படிக்கிறோம், இதை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், இதை கேட்டிருக்கிறோம். இந்த செய்தியும் நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம், நம்மளும் படிச்சிருப்போம், நிறையா தடவை இதை படிச்சிருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வேதம் தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த பகுதியும் இந்த சரித்திரமும் ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். நாம் எல்லாரும் தெரிஞ்சவங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை தெரியாதவங்க இருந்தாலும் இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆமென். என்னன்னா முதல்ல ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வருது. அது உருவமாக நம்ம போல நேரடியாக வந்து நின்று ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிடவோ, அல்லது ஆபிரகாம் திரும்பி பார்த்து யார் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்களே என்னன்னு அப்படி கேட்கவோ, அந்த மாதிரி ஒரு செயல்முறை அங்கே நடக்கலை. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை கூப்பிடும்போது சத்தம் வருது. அந்த சத்தத்தை இந்த ஆபிரகாம் முதல் கேட்குறாரு. ஆனால் அந்த சத்தம் யார் அப்படிங்கிறத சுற்றி பார்க்குறாரு, யாரையும் காணோம். மேலேருந்து தான் அந்த சத்தம் கேட்குது. அப்போது அவர் தெரிஞ்சிட்டாரு, இது பூமியில் இல்லை, இது கடவுள், ஏதோ ஒரு கடவுள், யாரோ ஒரு கடவுள் அப்படிங்கிறத அவர் உணர்றார். ஆமென் சொல்லுங்க. அதை நம்புறார். அப்போது ஆபிரகாமேன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடும்போது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இது கடவுள் தான் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் பேசும்போது இவர் அதை உணர்ந்துட்டே கேட்குறார், கவனித்து கேட்குறார். அது கவனித்து கேட்டது தான் நம்ம படிக்கிற பைபிள் எழுதியிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவர் பேசுனதை இவர் கேட்டார் பாருங்க, அதைத்தான் இப்போ நம்ம படிக்கிறோம். ஆமென். அப்போது அதை சொல்லும்போது இவர் கேட்டார், திரும்ப பதில் ஒன்றும் இவர் அவர்கிட்ட கேட்கல. எதிர்கேள்வியோ எதிர்பேச்சோ இவர் எதுவும் செய்யலை. இவர் என்ன செஞ்சார்னு நினைக்கிறீங்க? சொன்னதை கேட்டார், என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சார். ஆமென். நம்மளும் அவங்க மாதிரி மனுஷர் தான். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ அவர் முதல் அவரை பார்க்குறாரு, முதல் அவர் பேசுகிறாரு, அதை கேட்குறாரு. அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பின்னால தான் அவர் மூலமாக தான் ஆபிரகாமின் தேவன் சொல்லி அநேகருக்கு அடையாளப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அநேக மக்களுக்கு நான் ஆபிரகாமுக்கு தேவனாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆதியும் அந்தமும் நானேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து அடையாளப்படுத்தினார். முந்தினவரும் நானே பிந்தினவரும் நானே என்று அடையாளப்படுத்தினார். அப்போ இப்படி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர், ஒரு மனிதனை அல்லது தேவ தூதரை யாரையும் நிறுத்தவில்லை. ஆமென் சொல்லுங்க. கவனிக்கணும். ஆமென்.
அப்போது இந்த விஷயத்தில் ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனிடத்துக்கு வர்றாரு. அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு. தேராகு அவங்க அப்பா வந்து நம்ம அது கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அவர் தொழில் வந்து வேறு விதமான தொழில். அநேக கடவுள்களை உருவாக்கி பொம்மை வடிவத்தில் உருவாக்கி அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். யார்? அவங்க அப்பா. அப்போது அவங்க அப்பா கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, அப்பா, நான் நம்ம ஊரையும் விட்டுட்டு நம்ம சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையும் விட்டு நான் பிரிஞ்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லும்போது அவங்க அப்பா கேட்குறாரு. இவர் அதை நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. இவர் அதை நினச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டார். அவங்க அப்பா தான் கேட்குறாரு. இவர் அதை நினைக்கல. என்ன கேட்குறாருன்னா, யார் உனக்கு அது சொன்னது? அந்த கடவுள் யார்? உனக்கு சொன்னாருன்னு சொல்கிறீல்ல, அந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், தெரியாது. எந்த ஊரை சேர்ந்தவர்? தெரியாது. அவங்க குடும்பத்தை பற்றி தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு கடவுள்களையும் குடும்பமாக பார்த்தவர் தேராகு. அதனால தான் அவங்க குடும்பம் என்ன, அவங்க சரித்திரம் என்ன, அது எந்த சரித்திரம் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இவர் தெரியாது போக சொன்னார். நான் போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே தேராகு சரிப்போன்னு சொல்லிட்டாரு. அதை கூட ஆபிரகாமுக்கு சம்பந்தப்பட்டது ஆட்கள், ஆபிரகாமுக்கு சம்பந்தப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் ஆட்கள், இது எல்லாமே ஆபிரகாமோட புறப்படுறாங்க. அல்லேலூயா. ஒரு கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ கேட்டாரு, அவர் யாருன்னு தெரியாது, எந்த திசையில் போகணும்னு திசையும் தெரியாது. கானான் எங்க இருக்குதுன்னு என்ன சொன்ன? இப்போ கவனிக்கணும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கானான் எங்க இருக்குதுன்னு தெரியாது. கிழக்கில் போகணுமா, மேற்கில் போகணுமா, வடக்கில் போகணுமா, தெற்கில் போகணுமா, திசையும் தெரியாது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அந்த சொன்னதை நம்புறாரு பாருங்க. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை நம்பினார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை சொன்னதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஆபிரகாம் இதை செய்ய வரைக்கும் ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் பேசலை, தரிசனமாகவும் இல்லை. அல்லேலூயா. அப்போது விசுவாசம் கிரிகை இல்லாததா செத்ததா இருக்குதா? விசுவாசம் வேலை செய்யறதா இருக்கா? நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கு? புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்போ இவர் கிளம்புற நேரங்களில் இதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தில் ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இதை கண்ட அவன் தம்பி லோத்து, சித்தப்பா மகன், அவர் இவரை பார்த்து நானும் வர்றேன்னா அவங்க கூட அப்படிங்கிறான். அவர் வேண்டான்னு சொல்ல, வான்னு சொல்கிறார். ஆனால் அழைச்சது யார? சத்தம் வந்தது ஆபிரகாமுக்கு, போக சொன்னது ஆபிரகாமுக்கு. அப்போது அதை செய்ய வேண்டியது யார்? ஆபிரகாம். சத்தம் வராத ஆள் அவர், அந்த சத்தத்தை கேட்காத ஆள். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் கிரிகை செய்யுது. இன்னொரு விசுவாசம், ஆமாம், கிரிகை இல்லாத விசுவாசம் ஒன்று இணையுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களிலும் அதே மாதிரி தான். தெரியுங்களா? ஏன் தெரியுமா நமக்கு பிரச்சனையே ஓய மாட்டேங்குது? ஏன் நம்ம வெற்றி பெற முடியல? ஏன் நம்ம பேர் ரிமார்க் ஆகுது? ஏன் நம்மளை கண்டா அநேகர் மதிக்கிறது இல்லை, நம்மளை கண்டா பிடிக்கிறது இல்லை? இப்படின்னு உங்களை நீங்களே ஆலோசனை பண்ணி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் சபையில் ஆவியானவர் இதை நமக்கு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா?
உங்களை எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கணும். அப்பதான் விசுவாசம் என்ன செய்யுது? கிரியை செய்து. ஆமென். இல்லைன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ இவர் வாப்பான்ட்டாரு. அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள், அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம், இதுதான் அந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு சொத்து. இந்த காலத்தில் பெரிய பெரிய ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, மிக முக்கியமான பல கோடிக்கணக்கான கார்கள், இது எல்லாம் அதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அந்த நாட்களில் இதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்தது. அந்த லோத்துவும் அந்த அவருக்கு சார்ந்த ஆட்களையும் கூட்டிகிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது போயிட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாம் போயிட்டே இருக்கிறாரு, லோத்துவும் போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க கானான போய் என்ன செய்கிறாங்க? சேர்றாங்க. அல்லேலூயா. கானானுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகின்னு நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. அங்கே போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் மறுபடியும் தரிசனம் ஆகிறார். நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் இதுதான் சொல்லி தரிசனமாகி பேசுகிறார். பேசின உடனே ஆபிரகாமுக்கு பாஸ்டர் கிடையாது. அல்லேலூயா. சர்ச்சும் கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் போகிற வழியில் ஆமாம் வேறு எதுவும் கிடையாது. அங்கே போன உடனே ஆபிரகாமு தான் பாஸ்டர். பலிபீடம் கட்டுறாரு. அல்லேலூயா. பலிபீடம் கட்டுறாரு. பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார் என்று நாம் படிக்கலாம். அதே 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்க முடியும். ஆமென். அந்த வசனத்தை யாராவது படிக்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தையும் கொடுப்பேன் என்றார். கேட்டீங்களா? இப்போ இது நம்ம படிக்கல இருங்க. ஃபர்ஸ்ட் பேசினாரே, அதை யாருன்னு கூட கேட்காம நம்பினா பார்த்தீங்களா? அல்லேலூயா. யார் பேசினது? எந்த தேவன் பேசினது? யாரு? கடவுள் தெரியும். எந்த கடவுள்? அல்லேலூயா. தெரியாது. ஆனால் அதை நம்பி ஒரு நாட்டையும் விட்டு, அவங்க சொந்தம் வந்த அத்தனையும் விட்டு, அவனுடைய சொத்து பத்து அத்தனையும் விட்டு ஒரு மனுஷன் சொன்னதை நம்புறான் பாருங்க. அதனால தான் அவருக்கு பேருங்க பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தின். ஆமென். அல்லேலூயா. சும்மா விளையாட்டா நினைச்சிடாதீங்க. விசுவாசங்கிறது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. விசுவாசங்கிறது அது என்ன பண்ணுங்கிறத விசுவாசிச்சு பார்த்தா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கக்கூடாது. விசுவாசம் இருக்குது, வேலை செய்யலைன்னாக்க விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? ஆமென். விசுவாசம் இருக்கு, ஆனால் அந்த விசுவாசம் எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த விசுவாசத்தை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் போய் அங்க என்ன பண்றாரு? இப்ப படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அங்க பேசின ஆண்டவர் கானான் தேசத்துல பேசுறாரு. இப்போ விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை உயர்த்துங்கவே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாச அசெம்பிளி திருச்சபையில் விசுவாசிக்கிறவர்கள் கை உயர்த்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு 2வது தடவை தரிசனமாகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆமென், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு போதுங்க. இப்போ சொன்ன வார்த்தை அவன் செஞ்சு முடிச்சிட்டான். யாரு? ஆபிரகாம் ஒரு குரு. நமக்கு கொள்ளு தாத்தாவோட தாத்தா. அவர் குருன்னு சொல்லணும், அவரை மதிக்கிறவராக பேசணும். அவரை அவன் இவன் பேசுறது கூட தவறு தான். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தில் மகா பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விசுவாசமாக வழிகாட்டின ஆபிரகாம் தாத்தா நமக்கு. அல்லேலூயா.
அவர் அங்கே போய் 2வது தடவை ஆண்டவரே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் சொன்னதை அப்படியே நம்பினவன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் பேசலாம். அல்லேலூயா. நம்பினவன் சொல்லி ஆண்டவர் பார்த்து அந்த ஆபிரகாமை 2வது தடவை அங்கே தரிசனமாகி பேசும்போது, இப்போ நீ வந்திருக்கில்ல என் மகனே ஆபிரகாம், பார் நீ கண்ணில் எங்கே எவ்வளோ தூரம் பார்க்குற பார்த்தியா, இது கானான் தேசம். இந்த தேசத்தை உனக்கு மட்டும் இல்லை, உன் தலைமுறையாக வருது பாரு, அவங்களுக்கும் இதையெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு. அங்கே லோத்து அந்த இடத்துல இல்லை, லோத்துவை சேர்த்தி கொள்ளவும் இல்லை, லோத்துவை குறித்து பேசவும் இல்லை. லோத்துவுக்கும் அந்த தேசத்துக்கும் ஆமாம் பங்கிடுன்னு சொல்லி லோத்துவிட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆபிரகாமு தான் பங்கிடுவார், ஆபிரகாமுக்கு தான் அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். அத்தனையும் நம்பி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பெரிய சேனையோடு புறப்பட்டு போன ஆபிரகாம், அவருடைய நம்பிக்கைக்கு தேவன் மறுபடியும் கீழே இறங்கி வந்து, பார் இதை நான் உனக்கு செய்வேன். ஏன்னா என்னை நம்புறது, ஆணித்தனமாக நம்புறது, ஆமாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாய் நம்புறது, மிகப்பெரிய ஒரு பலமாய் நம்புறது. உன்ன மாதிரி இது வரைக்கும் யாரையும் நான் பார்க்கல, ஆனால் என் மேலே நம்பிக்கை வைக்கிற சரியான ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து காமிக்கிறார். கம்ப்ளீட்டாக உனக்கு தான் கொடுப்பேன், இது உன் தலைமுறை இதையெல்லாம் ஆண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமனுடைய விசுவாசம் வேலை செய்கிறதா வேலை செய்யலையா? ஆமேன். ஆபிரகாமனுடைய விசுவாசம், நம்பிக்கைங்கிறது சர்வசாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். விசுவாசங்கிறது, விசுவாசம் ஆமாம் செய்ததை நாம் பார்க்க வேண்டும். விசுவாசத்தினால் நடந்ததை நம்முடைய கண்ணில் நம்ம அதைய பார்க்கணும். அப்போ தான் அது விசுவாசம். இவர் நம்பினார், விசுவாசித்தார், அப்படியே அத்தனை கம்ப்ளீட்டாக சேனம் கட்டிட்டு போனார். அங்கே போய் இவர் விசுவாசித்ததை பார்க்குறாரு. சுற்றியும் அவர் சொன்னதை, இங்கே தான் நான் உனக்கு சொன்ன பார், நிற்கிறீல்ல, சுற்றிலும் பார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கம் பார், இதை அத்தனையும் உனக்கும் உன் தலைமுறைக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த 2வது ஒரு வார்த்தை தரிசனம் வருது பாருங்க. விசுவாசம் மகா பயங்கரமான சக்தி வாய்ந்ததாக தேவன் அதை பார்த்து, ஆமாம் இது கம்ப்ளீட் உன் தலைமுறைக்கு தானே சொல்றார். ஆமேன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக அதை சொல்றாரு. மக்களே, நம்பிக்கைங்கிறது சர்வசாதாரணமாக நம்மளும் நீங்களும் நினைச்சிடக்கூடாது. ஆமேன். விசுவாசங்கிறது சர்வசாதாரணமாக என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம நினைச்சிடவோ பார்த்துடவோ கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கும் சொல்ற, விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கும் அவங்க பேர் இந்த உலகத்திலே பேசப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்களுடைய பேர் பேசப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்களுக்கு அடையாளமாக நடக்கிறத அவங்க கண்ணு முன்னால் அடையாளப்படுத்தி ஆண்டவர் அதை நிறுத்துகிறார், சாட்சியாய் நிறுத்துகிறார், அடையாளப்படுத்தி நிறுத்துகிறார். அவங்களுக்கு அந்த விசுவாசத்துக்கு நடந்ததை, அந்த விசுவாசத்துக்கு கொடுத்ததை மற்ற ஜனங்கள் காணும்படி விசுவாசம் கிரியை செய்கிறது. ஆமேன். ஆமேன். அவங்கள நடத்துகிற விதம், அவங்களோடு இருக்கிறது, அவங்களோடு பேசுறது, அவங்களோடு தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அடையாளப்படுத்துறது, இது அத்தனையும் விசுவாசிக்கிறத பொறுத்தே நமக்கு வேலை செய்கிறது. ஆமேன். சரி, இந்த லோத்து கூட போனார். லோத்து அவர் விசுவாசிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பைபிள் சொல்லலை. ஆமேன் சொல்லுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ இந்த லோத்துக்கு ஒரு விசுவாசம் எப்படின்னா, எங்க அண்ணன் கடவுளோடு இருக்கிறார், எங்க அண்ணன் கூட தான் கடவுள் பேசுறார், எங்க அண்ணங்கிட்ட தான் கடவுள் நிறைய விஷயத்த சொல்றார். அதனால எங்க அண்ணன் நம்பி இருக்கிற கடவுள், எங்க அண்ணனை அழைச்ச கடவுள்
என்னையும் விடமாட்டார்னு ஒருவேளை அவர் நம்பியிருக்கலாம். ஆனால் அது வெளிப்படையாக தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அது வெளிப்படையாக தெரியல. அப்போது அந்த விசுவாசம் செத்ததாக தான் இருந்துச்சு. யாருது? லோத்துது. ஆனால் லோத்து யாரை சார்ந்திருக்கிறாரு? ஆபிரகாமை சார்ந்திருக்கிறார். ஆபிரகாம் நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன், விசுவாசத்திலே எதை வேண்டுமானால் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். விசுவாசத்தில் எதுக்கும் தயங்க மாட்டார். விசுவாசிச்சா இதை போய் அவனை கொல்றான்னா பையனாக இருந்தாலும் சரி கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாள் விசுவாசத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தம்பி இருக்கிறாரு. ஆனால் அந்த தம்பி ஒரு நாள் 2 பேர்த்துக்கும் பிரச்சனையாகி ஆட்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. ஆட்களுக்குள்ள பிரச்சனை ஆகும்போது நம்ம படிக்கிற ஆதி ஆகமத்தில் தான் படிக்கிறோம். அந்த பிரச்சனை வரும்போது இவங்க ஆபிரகாம் லோத்து கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம் எதுவுமே சொல்லலை. லோத்து தான் கேட்குறாரு. ஆனால் இப்போது நம்ம 2 பேர்த்தினுடைய ஆட்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதிகமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அதெல்லாம் அதிகமானதுனால நமக்கு மேய்ச்சல் இடமெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் ஆட்களும் நம்ம பெருகிட்டாங்க. இப்போது என்னுடைய ஆட்களும் உன்னுடைய ஆட்களுக்குள்ளேயும் 2 பேர்த்துக்குள்ளே ஒத்து வர்றதில்ல. அதனால் நான் பிரிஞ்சு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன்னான்னு கேட்குறாரு. ஆபிரகாம் அதற்கு பதில் அநேக நேரம் உட்கார்ந்து பேசியோ பதிலோ சொல்லலை. சரி, நீ போகலாம். நீ கிழக்கு போனான்னு மேய்க்க போகிறேன், நீ வடக்கு போனான்னு தெற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ எங்கே போகிறையோ உன் விருப்பப்படி போ. நான் உன்னை இங்கே போ அங்கே போன்னு சொல்ல, உன் விருப்பப்படி நீ போ அப்படின்னு சொல்ல. அப்போது நான் சோதோமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. விசுவாசம் எப்படி வேலை செய்யுங்கிறது நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நான் சோதோமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, தம்பி நான் சமபூமியில் நிறைய வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். சமபூமியில் பட்டணத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பட்டணம் ரொம்ப மோசமானது. ஆலோசனை சொல்கிறாரு, பட்டணம் ரொம்ப மோசமானது. ஆனால் நீ போகிறன்னு விரும்பிட்ட, உன் விருப்பம், நீ போ. ஆமாம், என்னை அழைச்ச தேவன் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துதல் சொல்லி அனுப்பிட்டார். இப்போ மகா பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆதரவுமாக இருந்த ஆபிரகாமை விட்டு, தேவனுடைய சப்போர்ட்டையும் விட்டு, அண்ணனுடைய சப்போர்ட்டையும் விட்டு தம்பி பிரிஞ்சு போகிறான். எதை நம்பி போகிறான் சொல்லுங்க? இப்போ தம்பி அந்த லோத்து எதை நம்பி போறாங்கிறீங்க? பொழைச்சிக்கலாம். அடுத்து பாருங்க, இவருக்கு நம்பிக்கை என்னன்னா, சிட்டிக்குள்ள போனாக்க எப்படி இருந்துக்கலாம், அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இப்படி செஞ்சிடலாம், இப்படி மேலே வந்துடலாம். இந்த யோசனை உங்களுக்குள்ள இல்லைங்கிறீங்களா? நல்லது தான். ஆனால் கர்த்தர் என்ன நடத்தணுங்கிறத விசுவாசிச்சிங்கனாக்க அங்கே போனாலும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு வரணும். நம்மெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தானே. கர்த்தர் நம்மளை அழைச்சாரா இல்லையா? அழைக்காமல் நம்ம இங்கே வரல. ஆமேன்னு சொல்லுங்க. அதே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சொல்லி நீங்கள் போனால் நல்லது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், சொன்னதை கேட்டு தான் அவர் போனார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களா முடிவு பண்ணுறது. நான் உங்களை தவறுன்னு சொல்லலை. கர்த்தர் எனக்கு என்ன வழி நடத்துகிறாருன்னு சொல்லி அவர் பேசுகிறவராக நம்ம கேட்குறவங்களா நில்லுங்க மக்களே. நம்ம அவரால் நல்லா இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லும்போது நம்ம கேட்குறவங்களா, கைகட்டி நின்று அவர்கிட்ட கேட்குறவங்களா நின்னோம் அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னால் நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருந்து அப்படி நடக்கிற மாதிரி இருந்தோம்னாக்க நம்ம ரொம்ப கால சமாதானமாக ஆசீர்வாதமாக நல்லா இருப்போம்.
ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த லோத்து இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்கல. எதுக்கு இடம் கொடுக்கல? அண்ணா உங்ககிட்ட பேசினார்ல, நம்ம ஊரில் இருக்கும்போது, நம்ம நாட்டில் இருக்கும்போது நம்ம உங்ககிட்ட பேசினார்ல, அவர்கிட்ட கேட்டு பாருண்ணா, அவர் எனக்கு ஒன்றும் சொல்லலை. ஒருவேளை நாங்கள் போகலாமா வேண்டாமாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நமக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குது. சரி, இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, கேட்டு பாருண்ணா. ஏன்னா எங்கிட்ட அவர் பேசுகிறதில்ல, உங்ககிட்ட தான் பேசுகிறாரு, கொஞ்சம் கேட்டு பாருண்ணா அப்படின்னு சொல்லி லோத்து என்ன பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா தேவனை நெருங்கக்கூடிய எந்த விஷயத்திலும் லோத்து இணங்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கிரி இல்லாத விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கு, ஆனால் அது வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அண்ணனுக்கு நடக்கிறத தம்பி பார்க்குறான். இந்த சபைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், சபையில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் செய்கிறதே நடக்கிறதே நம்ம பார்க்குறோம். அது நடக்குது, இது நடக்கிறது இல்லை அப்படின்னாக்க அப்போ பிரச்சனை கர்த்தர்கிட்டயா அல்லது நம்மகிட்டயா? ஆமென். இப்போ கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவர். அல்லேலூயா. லோத்துக்கும் நல்லவர் தான், ஆபிரகாமுக்கும் நல்லவர் தான் கர்த்தர். ஆனா ஆபிரகாமனுடைய பார்வையும் ஆபிரகாமனுடைய மகா பெரிய விசுவாசமும் இந்த லோத்தினுடைய பார்வையும் லோத்தினுடைய விசுவாசமும் ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தால் யாருக்கு ஃபெயில் யார் பாஸ்ன்னு நினைப்பீங்க? ஆமென். இப்போ இவங்க ரெண்டு பேருமே மனிதர்கள் தானே, ரெண்டு பேருமே ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தானே, ஒரு ரத்தம் ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க தான். ஏன் ஆபிரகாமு கிட்ட அடிக்கடி கூப்பிடுறாரு, பேசுறாரு, தரிசனமாகிறாரு, லோத்துக்கிட்ட தொடர்பே இல்லை? என்ன காரணம்? நம்மளும் அப்படித்தான். கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம நிறைய பேசுறோமா, ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசுறாரா? இந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேசுறாரா அல்லது நான் பேசுறேனா? ஆமென். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேசுறார். ஆமென். அப்ப ஆண்டவர் பேசினா நம்ம கேட்டா நமக்கு நலமாய் இருக்கும். நம்ம நிறைய பேசி அவர் கேட்குறாரா இல்லையான்னு தெரியாமே நம்ம பேசுறத கொஞ்சம் நம்ம நிறுத்திட்டோம்னாக்க அவர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமாங்க, அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் பேச ஆரம்பிச்சாருனாக்க 2 வார்த்தை பேசினாலும் அந்த 2 வார்த்தைக்கு இந்த உலகத்தில் வாழ்நாள் எல்லாம் அந்த 2 வார்த்தை நம்மளை அருமையாய் நடத்திட்டு போகும். நம்ம நிறைய பேசுகிறோம். ஆமென். அதை கம்மி பண்ணி அவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. ஆமென். அவர் பேசுறதை எதிர்பாருங்க. அதுக்கு ஒரு நேரத்தை விட்டு கொடுத்து இருந்து பாருங்க. நம்ம தரம் லோத்து இடத்துல இருந்த ஆபிரகாம வேற, கானானில் இருக்கிற ஆபிரகாம் வேற. ஆமென் சொல்லுங்க. லோத்தின் இடத்துல இருந்த ஆபிரகாம், ஆமா, அவங்க நாட்டில் இருக்கும்போது ஆபிரகாமை எல்லாரும் கேவலப்படுத்தி அனாவசியமாக என்னென்ன பண்ணணுமே எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இவனுக்கு குழந்தையும் இல்லை, இவங்க அப்பனையும் இவனை வச்சுட்டு அவனுக்கு நிறைய நடந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் பைபிளில் எழுதப்படல. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி ஆபிரகாம் உலகம் பூரா பேசப்படுகிற அளவுக்கு விசுவாசம் வேலை செய்கிறது. ஆமென். உலகம் பூரா பேசப்படுகிற அளவுக்கு ஆபிரகாமனுடைய விசுவாசம் கொடி கட்டி பறக்குதுங்க. அல்லேலூயா. இது ஆபிரகாமனுடைய விசுவாச கொடி அப்படின்னு சொல்லி பறக்கிற அளவுக்கு ஆபிரகாமனுடைய விசுவாசம் பலமுள்ளதாய் பறக்குது. யூதர்கள் பேசுறாங்க, எங்களுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறாங்க, எங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன், எங்கள் முற்புதா அப்படின்னு சொல்றாங்க.
புதிய ஏற்பாட்டில் வந்தவங்க எல்லாம் பேசுறாங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து. ஒரு சில வசனங்களை படிக்கலாமே. யாக்கோப்பு 2:21 படிங்கவே. ஆமென். யாக்கோப்பு 2:21 படிங்கவே. யாருங்க? நீதிமானாக்கப்பட்டான். இப்ப பாருங்களா, ஆபிரகாமனுடைய காலம் எங்க? கிமு. அந்த காலம் எங்க? இப்போ இங்க யாக்கோப்பினுடைய காலம் எங்க? புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து போய் அதுக்கு பிற்பாடு இவர்கள் சீசர்களாக உருவாகி இவர்கள் விசுவாசத்தினாலே பலமான ஊழியங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக செயல்பட்டு இருக்கும்போது அந்த விசுவாசத்தை இந்த யாக்கோப்பும் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை யாக்கோப்பு நினைச்சு பார்க்கிறாரு. என்னன்னு நினைச்சு பார்க்கிறாரு? திரும்ப படிங்கவே. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். அவர் என்ன சொல்றாரு? யாக்கோப்பு நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். அவர் பேசுறாரு பாருங்க. நம்முடைய குமாரன் பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரிகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எப்போ பலிபீடம் கட்டினாரு? எப்போ மகனை பலியிட கொண்டு போனாரு? பலியிடும்படியாக மகனும் அப்பனும் மகனும் இருந்தாங்களே, அதை பற்றி யாக்கோப்பு கிமுல ஆரம்பிச்சது கிபியில பேசுறாங்க. அல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ள வந்த அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மையப்படுத்தி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பலமுள்ளதாய் விசுவாசிக்கிறார்கள். அப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஆபிரகாம் கூட ஒருத்தர் இருந்தார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மகன் இல்லாத காலங்களில் ஒருத்தர் கூட இருந்தார். யாருங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத காலங்களில் ஆபிரகாமுக்கு கூட இருந்தது யாருங்க? பிஏவா இருந்தது யாரு? எலியேசர். யாருங்க? எலியேசர். அப்போ இந்த எலியேசர் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அவர் போய் லாபானுடைய வீட்டில் பொண்ணு கேட்க போறார். ரெபேக்கால அங்கே போகும்போது எதை குறித்து பேசுறாரு? ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துறாங்க ரெபேக்கால். அப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் அப்படின்னு பேசுறார். அல்லேலூயா. ஆமா, என் ஆண்டவனுக்கு தரிசனமான தேவனுடைய பெயரால நாமத்தினால என்னுடைய பயணத்தை வந்த வழியை என்னை ஆசீர்வதித்து என்னை சரியாய் கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நினைச்சு இவன் விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுகிற அளவுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்குள்ளும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரோட விசுவாசங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் எலியேசருக்குள்ளும் வேலை செய்கிறது. அப்படியா? ஆபிரகாமுடைய அவரிடத்துல இருந்தா வந்திருக்கிறீங்க, அவருடைய இனத்தார். அவரைத்தான் தேராகனுடைய மகன் அல்லவா, அவரைத்தான் கடவுள் அழைச்சு கொண்டு போனாரே. அவர் நல்லா இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய மகனுக்கா? அப்படியானால் நான் அவரை பார்க்கவே தேவையில்லை. இதோ என்னுடைய பெண்ணை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி 10 ஒட்டகங்களோடு போய் பொண்ணு வெள்ளியும் கொடுத்து அந்த பொண்ணையும் நம்பி அனுப்பக்கூடிய அளவிலே அழைத்த தேவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அதை அடையாளப்படுத்தி காமிக்கும் போது மெய்யாகவே ஆபிரகாம் கூட இருந்த ஆட்கள் அநேகர் போற வழியில இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இறந்தது. ஆனாலும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை
உறுதியாக அவருடைய விசுவாசத்தை பார்த்த மற்ற ஜனங்கள் ஆபிரகாமை போலவே அவரு கூட இருந்து வேலைக்கு வச்சிருக்காங்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களானாங்க. ஆமீன், ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆளுக்குள் இருக்கிற விசுவாசம் மற்றவங்களுக்கு அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க மூலமா அந்த விசுவாசம் வேலை செய்யணும். உங்க அக்கம் பக்கத்தில் வேலை செய்யணும். ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போற, லோத்து கூட போறேன்னு சொல்லி யாருமே சொல்லலையே. லோத்து போகும்போது இவங்க எல்லாம் எழுதப்படாதன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், ஐயோ பேசாமல் இங்கே இருக்கலாமே, அவன் தனியாக போகிறாரு. அங்கே இவருக்கு ஆண்டவர் தரிசனமாகிறாரு. இவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி நிறைய விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அங்கே போனால் இவருக்கு யார் தரிசனமாவா, யார் வழிகாட்டுவாங்க, தனியாக போகிறாரு அப்படின்னு சொல்லி எழுதப்படாதது அவங்க புலம்பியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் இவன் அதுக்கு கீழ்ப்படியாதவனாக போறத போல ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினவர். அந்த விசுவாசம் வேலை செய்கிற ஆட்களுக்குள்ளும் அந்த விசுவாசம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் விருத்தி அடைகிறது, பெருகிறது. பெருகி அநேகருக்கு அது வேலை செய்யக்கூடிய அளவில் பரவுகிறது. அப்போ விசுவாசம் கிரியை செய்கிறது. இந்த லோத்துவுக்குள் விசுவாசம் என்ன ஆகிறது? ஆமா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்ற நிலையில இந்த விசுவாசம் பின்வாங்கி போகிறது. இப்போ லோத்து போயிட்டார், எங்க? சோதம் தேசத்துக்கு போயிட்டார். போன உடனே அங்கே நம்ம படிக்கும்போது அது இப்போ எடுக்க வேண்டாங்க, ஸோ எடுத்து வைங்க, அப்புறமா படிக்கலாம். அங்கே போயிட்டார். போன உடனே கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. எங்க? சோதம் தேசத்தில் சொந்த பந்தம்னு லோத்துவுக்கு யாரும் கிடையாது. பழக்க வழக்கம்னு யாரும் கிடையாது. அங்கே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. அங்கே பைபிளில் படிக்கும்போது ஆபிரகாம் தேவ தூதர்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாராளுக்கு ஆபிரகாமுக்கு அவங்க வாக்கு பண்ணுறாங்க, உற்பத்தி காலத்தில் நாங்கள் வரும்போது சாராள் ஒரு பிள்ளையை கையில் வச்சிருப்பான்னு சொல்லி அவங்க வாக்கு பண்ணி வாழ்த்துறாங்க. யாரு? தேவ தூதர்கள். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த தரிசனத்தை கேட்டு இவங்க நடந்து போகும்போது 3 பேர்த்துக்கு பின்னாலேயே ஆபிரகாம் போறாரு. அல்லேலூயா. பின்னாலேயே போறாரு. போய் சோதோம் தேசத்தை அழிக்கும்படி தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறாங்கிற செய்தி தேவ தூதர்கள், ஆபிரகாமுக்கு வாழ்த்து சொன்ன தூதர்கள், அதே உடன்பிறப்பாய் இருக்கிறதான சித்தப்பா மகனாக இருக்கிறதான லோத்து இருக்கிற தேசம் அழிய போகுதுங்கிற ஒரு நெகட்டிவான செய்தியை சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு பாசிட்டிவான, அதாவது விசுவாச வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது, அவிசுவாச வார்த்தை லோத்து இருக்கிற ஊருக்கு வருகிறது. ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் நம்ம சாதிச்சிடலாம், நம்ம எப்படி ஆகல அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலான்னு சொல்லி நம்முடைய நினைவின்படி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னாக்க எல்லாரும் என்ன பாருங்க, இத்தனை நாளாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ நினைக்கிறீங்க, மனக்கோட்டை கட்டுறீங்க, ஆனால் குறுக்கு வழியில் நிறைய பயணம் செஞ்சும் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நிறைய சரிஞ்சு போகிறீங்க, நிறைய விஷயத்தில் பின்வாங்குறீங்க, கேவலப்படுறோம், வெட்கப்படுறோம், பல நிலைகளில் இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மனசை மாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அது செஞ்சா நமக்கு தான் நல்லது. நம்ம மனம் மாறினால் நமக்கு தான் நல்லது. மனம் மாறும்போது தேவன் நமக்கு மேல் இரக்கம் வைப்பார். ஆமா, நம்ம விசுவாசிக்கிற அளவுக்கு நமக்கும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆமேன் வலுப்படுத்தும்படியாக என் மகனே என் மகளே என்று கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடும் கூட வெளிப்படுவதற்கு ஏற்ற காலம் இதுதான். ஆமேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலம் இதுதான். ஆபிரகாமின் காலத்திலே பிதா பேசினார். நம்முடைய காலங்களிலே இயேசு எப்படி வேண்டுமானால் நமக்கு வெளிப்படலாம்.
அதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, அப்போ ஆபிரகாம் போய் கேட்கிறாரு, அது எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? 50 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறாரு. விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இருக்கிற விஷயத்தை ரெண்டா பிரிச்சு காட்டுறவங்களுக்கு. ஆமென். விசுவாசம் வேற, அவிசுவாசம் வேற. இப்போ சோதோம் தேசத்துக்கு நடக்க போகிற விஷயம் அந்த நாட்டில் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எந்த செய்தியானாலும் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் முதல் வந்து சேரும். இந்த செய்தி யாருக்கு வந்திருக்கிறது? ஆபிரகாமுக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமனுடைய தலைமுறை விருத்தி அடையக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது. ஒரு தேசம் அழிய போகிற செய்தியும் வந்திருக்கிறது. ரெண்டும் யாருக்கு தான் வருது? ஆமென். இப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணன்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போ விசுவாசிக்கிற ஆபிரகாமுக்கு நடக்கிற அடையாளம் என்னன்னு சொன்னா, இவனுடைய தலைமுறை வரப்போகுது, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த வாக்கை காதுல கேட்கிறாரு. ஆமா, இன்னொரு நெகட்டிவான செய்தி, சோதோம் தேசத்தினுடைய அழிவை குறித்து ஆபிரகாமினிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் தேவதூதர்களுக்கு இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி நிறுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இவனுடைய தம்பியாச்சே, கூட வந்திருக்கிறானே, இவனும் அங்கு இருக்கிறானே, இதற்கு ஆபிரகாம் என்ன சொல்லுவான் என்று இந்த செய்தி ஆபிரகாமுக்கு போனது. ஆமென். ஆமென். எடுத்துட்டீங்களா? 49 நினைக்கிறேன். பாருங்க, அப்போ போன ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 பேர் இருந்தா ஒருவேளை அந்த நாட்டை அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, அழிக்க மாட்டேன். அல்லது ஒரு 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அல்லது ஒரு 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அல்லது 35 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அப்படியே சொல்லிட்டே வந்தாரு. ஒரு நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். அப்பதான் என் சகோதரன் அங்கு இருக்கிறான், லோத்து. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் சரியானவனா மோசமானவனா, இதையெல்லாம் ஆபிரகாம் பார்க்கல. அழிவு வந்தவுடனே விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், சாதாரணமாக அலுப்பமான காரியங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு கோபிக்கிறதும் பிரிவினையை காட்டிக்கொள்ளுகிறதும், ஒன்றுக்கும் லாபமில்லாத காரியங்களினாலே கசப்பு வெறுப்புகளை உண்டு பண்ணி கொள்ளுகிறதும், ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் இருக்கிறதும், பார்த்தீங்களா, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறதும், எதிர்க்கிறதும் விரோதிக்கிறதும், இது எதுவுமே நெகட்டிவானத, கிருகி இல்லாத விசுவாசம் செத்ததாக ஆபிரகாமுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ளே கிரிகை செய்கிற விசுவாசமாகவே வேலை செய்தது. இந்த நிலை நமக்குள்ளும் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி சொல்லுகிறேன், நல்லதா இருக்கும். இப்போ இந்த லோத்து தேவனுக்கும் லோத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். அல்லேலூயா. அந்த லோத்து சோதோம் தேசத்துக்குள் இருக்கிறார். இப்ப சோதோம் தேசத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இந்த ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா லோத்து இருக்கிற இடத்துல சோதோம் தேசத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் இது அழிய போகுதுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. லோத்துவுக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் விசுவாசிக்க வேண்டும்? எதுக்காக நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நமக்கு முதல்ல சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. எது நடந்தாலும் முதல்ல நமக்கு சொல்லணும்.
அப்போ தான் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடியது உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரியணும், தரிசனத்தில் பேசணும். ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எல்லாம் செஞ்சிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ராபோஜன் எடுக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால அது தவறு கிடையாது. ஆனால் இது எல்லாமலையும் தேவனுக்கும் நமக்கும் நிஜமான ஒரு தொடர்பு இருக்கா? ஆமென். நிஜமான ஒரு தொடர்பு ஆண்டவருக்கு எனக்கு இருக்கா? ஆபிரகாமுக்கு அடிக்கடி தொடர்பு பண்ணுற ஆண்டவர், ஆபிரகாமு தொடர்பு பண்ணுற அளவுக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பக்திமானாக, விசுவாசியாக ஆபிரகாம் விசுவாச வீரனாக இருக்கும்போது ஆபிரகாம் செய்கிறதை ஆண்டவர் பிரியப்பட்டார். ஆபிரகாமனுடைய செய்கை எல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சது. ஆபிரகாம் நடந்தது ஆண்டவருக்கு பிடிச்சது. ஆபிரகாம் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிடிச்சது. அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பாருங்க, என்ன பிடிக்குமா ஆண்டவருக்கு, பிடிக்காதா? நிறுத்தி பாருங்க பிரியமானவர்களே. அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன், என்ன ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா தீமையானதை செய்கிற தீமை இருந்ததுன்னா ஆண்டவருக்கு அந்த அவங்களோட தொடர் வைக்கிறது முடியாது. தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறதை மாறி நம்ம வேற லோத்து மாதிரி. லோத்து எப்படி பிரிஞ்சு போனார், லோத்து எப்படி நம்பிக்கை இல்லாதவனா இருந்தார், லோத்து விசுவாசம் இல்லாதவனா இருந்தான். அப்படி ஆமென் நமக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தங்க. அல்லேலூயா அர்த்தம். அப்போ அந்த லோத்து அங்க போன விஷயம், இருக்கிற விஷயம், நடக்கிற விஷயம் அத்தனையும் உலகத்துக்கே தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியுது. ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கே தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியுது. அந்த செய்தி எங்கிருந்து வருது? பரலோகத்தில் இருந்து ஆபிரகாமுக்கு மட்டும் வந்து சேருது. ஏன் ஆண்டவரோடு தொடர்பு வைக்கணும்? ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கணும்? ஏன் ஆண்டவரோட நெருங்கணும்? அவருக்கு பிடிச்சவங்களா மாறணும் அப்படின்னா, அப்படி இருந்துட்டோம்னாக்க எதுவாக இருந்தாலும் ஆமாம் நம்மகிட்ட வந்து தான் இங்கே போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட வந்து தான் இங்கே வெளியில் போகணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நெருக்கமான உண்மையான அன்போடு நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு நெருக்கம், அதிகமாக நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம அவருக்கு மாறுவோம். அது நமக்கு மிகவும் பலனையும் லாபத்தையும் சமாதானத்தையும் பரிபூரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகவாழ்வையும் ஆமீன் ஏக சமாதானத்தையும் அத்தனையும் உண்டு பண்ணக்கூடியது தேவனிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரே விஷயம். ஆமீன். அல்லேலூயா. சரி, கீழே படிங்கவே. ஆண்டவர் அவங்க 2 தூதர்கள் அங்கே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆ ஆ ஆ இவங்க 2 தூதர்கள் அங்கே போகிறாங்க, லோத்தினுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே போய் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதை மட்டும் படிங்க. ஆ வந்தார்கள். ஆ ம் குனிந்து ஆண்டவன்மார்களே ஆ ஆ ஆ இவனுக்கு எப்பத்தான் விசுவாசம் வருதுன்னு இப்போ இவன் என்ன சந்தோஷப்பட்டு கூப்பிட்றான்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. லோத்து சோதோம் தேசத்தில் வாழவே முடியாத அளவுக்கு அவன் என்ன சொல்கிறான், மட்டம் தட்டி ஒன்றுக்கு இல்லாமல் அந்த ஊரில் இவனை ஒதுக்கி வச்சு இவனை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க, சோதோம் தேசத்துக்காரங்க. அதை கண்ட ஆபிரகாமனுடைய சந்திக்க வந்த அந்த தேவ தூதர்கள்
இந்த லோத்தினுடைய வீட்டுக்கு வந்ததை பார்த்த உடனே, ஐயோ எங்க அண்ணன் நம்புற அந்த ஆண்டவன்மார்கள், அந்த தேவன் இதோ என் வீட்டை தேடி வந்திருக்கிறாருன்னு சொல்லி, ஒரு பாஸ்ட்டுங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு நம்ம ஜெபம் பண்ண போனோம்னா அங்கே யாராவது பார்த்தாங்கன்னா பல பிரச்சனையோடு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஓடி வந்து, ஐயா பாஸ்ட் ஐயா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா, முடியலைங்க இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறான் லோத்து. அல்லேலூயா. அந்த நிலைமையில் இருக்கிறான் லோத்து. அவரை பார்த்த உடனே வந்து காலை கழுவி எங்கள் வீட்டில் தங்கி ராத்திரி தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் பிரச்சனை அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இன்னொரு பிரச்சனை, அந்த ஊர் அழிய போகுதுங்கிற பிரச்சனை இவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏற்கனவே இவன் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறான், அதனால தான் வருந்தி அழைக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ விசுவாசம் செத்து கிடக்குதுங்க. ஆமேன். இப்போ வருந்தி அழைச்ச உடனே இவங்க போன செய்தியை அப்போ சொல்லலை. வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் போய் தங்குறாங்க. வீட்டில் போய் தங்கிட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து, யார் அந்த 2 பேர் அங்கே வந்திருக்கிறது, வெளியே அனுப்புனாங்க சொல்கிறோம், பாரு என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ஏதேதோ பிரச்சனை பண்ணுறாங்க லோத்தும். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானதையும் பேசினதையும் நடத்துகிறதையும் கண்ட அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் நிமித்தமாக, அவங்க அண்ணனால தேவனுக்கு பயப்படுகிறான வழிஞ்சு இவன் நேரடியாக தேவனை விசுவாசிக்கிற அளவுக்கு இல்லை. எங்கள் அண்ணன் நம்புகிற ஆண்டவர், அவர் மூலமாக இவங்க 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க, அப்போது எனக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு நம்புறான வழிஞ்சு கர்த்தரை நிஜமாய் நேருக்கு நேர் விசுவாசிக்கிறவனா இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் செத்து கிடக்குது. அப்போ தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, இந்த தேசம் அழிய போகுதுப்பா, நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த மலைக்கு ஓடி போயிரு, அக்னியும் கந்தகம் இந்த சோதம் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொன்னதுக்கு அப்பத்தான் கீழ்ப்படுகிறான். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. கவனிங்க. அல்லேலூயா. இப்போ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியாமல் இருந்திருந்தால் லோத்துவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமோ? நீங்க சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க, உங்களோட யோசனை சொல்லுங்க. அவங்க அண்ணன் கூட இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்றீங்களா? வராது. அல்லேலூயா. அப்போ இப்பவும் யார் மூலமா தான் இவனுக்கு உதவி வந்து சேருது? இப்போ விசுவாசம் பார்த்தீங்களா, அவன் விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் எப்படி விசுவாசிக்கிறான்னு சொல்றீங்களா? பேசுற சத்தம் கேட்குது, பேர் தெரியாது, உருவம் தெரியாது, எந்த கடவுள்னு தெரியாது, அத்தனையும் நம்பி ஒரு ஆள் இங்கிருந்து நாடு விட்டு நாடு, நீ பாரு ஐரோப்பா கண்டத்துக்கு போ அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவீங்களா? பேசுறதுக்கு நல்லா இருக்கும், புரியுதுங்களா? பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில் நீ கிளம்பி ஐரோப்பா கண்டத்துக்கு போகணும், அங்கே நான் உனக்கு தரிசனம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம சொன்னபடியே கேட்டு ஆண்டவர், இப்போ நமக்கு ஆண்டவர் தெரியும், அவனுக்கு ஆண்டவர்னு யாரும் தெரியாது. நமக்கு இப்போ தெரிஞ்ச நம்ம ஐரோப்பாவுக்கு போக சொல்லிட்டார், போயிடுவீங்களா? விசுவாசம் இப்படித்தான் சோதிக்கப்படும் அங்கே. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படித்தான் சோதிக்கப்படும். விசுவாசம் கிரியை செய்தா செத்து இருக்கான்னு சொல்லி சோதிக்கப்படும் போது தான் நம்ம விசுவாசத்தினுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறார் கர்த்தர் தெரியுங்களா? நம்ம மேலே ஆண்டவர் பிரியம் வச்சிருக்கிறார், அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? லோத்து மேலே உன்ன மாதிரி அவன் நம்புறதில்லை, உன்ன மாதிரி அவன் விசுவாசிக்கிறதில்லை, உன்ன மாதிரி ஒரு அழைப்பு அவனுக்கு வரல. ஆண்டவர் அவனை போய் காப்பாற்ற சொல்லி எங்களுக்கு சொல்லலை, எதுவுமே பேசலை. ஆபிரகாமன் நிமித்தமாக, ஆபிரகாமனால அவனுக்கும் அழிவு வராமல் பாதுகாப்பு வரக்கூடிய அளவில் ஆபிரகாம் மூலமாக நல்ல வழி உண்டாகுது. அங்கே இருக்கிற சோதோம் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இல்லை, லோத்தின் குடும்பத்துக்கு மட்டும். ஆமேன்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. லோத்தின் குடும்பத்துக்கு மட்டும் அங்கே வழி பிறக்குது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் செத்து கிடக்கிற விசுவாசத்தை கூட, ஆமாம், கை பிடிச்சு கூட்டிட்டு போகிற விசுவாசமா ஆபிரகாமுடைய விசுவாசம் வேலை செய்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆபிரகாமுடைய விசுவாசம் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் கேட்குறாரு பாரு. கேட்கும் போதே விஷயம் புரியுது. 50 பேர் இருந்து அழைச்சிருவீங்களா? 35 பேர் இருந்து அழைச்சிருவீங்களா? 30 பேர் இருந்து அழைச்சிருவீங்களா? 25 பேர் இருந்து அழைச்சிருவீங்களா? கேட்டுட்டே வர்றாரு. கடைசியாக சொல்கிறார், ஒரு நீதிமான் இருந்து அழைச்சிருவீங்களா? ஆபிரகாமே, நீ யாரை குறித்து பேசுகிறாய் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. நீ யாரை பற்றி சொல்றான்னு எனக்கு தெரியும் ஆபிரகாமே. நிச்சயமாகவே உன் சகோதரன் அங்கே இருக்கிறான்னு சொல்ற. அவன் சகோதரனுக்கு வேண்டி நாங்கள் போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒருவேளை இந்த லோத்து சண்டை, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை வந்து போயிருந்தா கூட அது வந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் தன் தம்பியினுடைய இனம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பணிந்து பேசுகிறான். அல்லேலூயா. பணிந்து பேசி, ஆண்டவரே அழிச்சிருவீங்களா, ஆண்டவரே அழிச்சிருவீங்களா, ஆண்டவரே அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்க கேட்க அவர் மனமிறங்கி வருகிறார். இவன் யாரை குறித்து சொல்லுகிறான், இவன் எதுக்காக இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து, அழிக்க மாட்டேன் ஆபிரகாமே அப்படின்னு சொல்லித்தான் மலைக்கு ஓடி போங்க. அதை மட்டும் படிங்குவேன். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. கேட்டீங்களா? அவன் என்ன சொல்றா? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. தீங்கு என்னை தொடரும் நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். போதுங்க. நம்ம சொந்த புத்தி தான் சிக்கலே, தெரிஞ்சுக்குங்க. நீங்களாம் ஒன்று திட்டம் போட்டு நினைக்கிறீங்க பாருங்க, அவன் அப்படித்தான் நினைக்கிறான். நம்மளா ஒரு திட்டம் போட்டு ஒன்று நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் பிரச்சனையே, தெரியுங்களா? ஆனால் அது பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, அதுதான் சரின்னு நமக்கு தோணும். அல்லேலூயா. அதுதான் பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம், அப்படி சொல்லவும் மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. தெரியுங்களா? அவன் சொல்கிறான் பாருங்க, என்னால் ஓட முடியாது மலைக்கு. அட கீழே இருந்தீனாக்க எல்லா பக்கம் நெருப்பு உழுகும், கந்தகம் உழுகும். மலைக்கு போனேன்னா மலைக்கு உழுகாதுரா, அங்கே போனேன்னா தப்பிச்சுக்கலான்னு சொல்லி தேவன் சொல்கிறத கேட்கணுமில்ல. அங்கே ஓட முடியாது, நான் இங்கே ஓடுறேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்போது பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த இடத்துல ஓடக்கூடிய அளவுக்கு ஆனதுக்கு காரணம் என்ன? சுய புத்தியின் மேலே சாய்ந்து அவனுடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்து கிடக்குது. அங்கேயும் போய் ஒழுங்காக வாழ முடியல, பொழைக்க முடியல, அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கும் அண்ணனுடைய உதவி, அண்ணன் நம்புற தேவன், அண்ணன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அது இவனை காப்பாற்றக்கூடியதா வேண்டியதா ஒரு நிலை தள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. அது காப்பாற்றக்கூடிய அளவில் தள்ளப்படுகிறான். விசுவாசம் என்பது கவனிக்கக்கூடியது ஒன்றா இருக்குது. பார்த்துக்குங்க, அடிக்கடி நீங்கள் அதை கவனிக்கணும். ஆமாம், எல்லாரும் தான். என்னைக்கு உங்கள் மனசில் உணர்வு வருதோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்களோ, அன்னைக்கு தான் இந்த இருதயம் இலகும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சம்முட்டி எடுத்து அடித்தாலும் சரி, பாறை மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் வேலை செய்யாது. அல்லேலூயா. ஒன்றும் வேலை செய்யாது. ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? சப்போர்ட் பண்ணவே. இப்போ நம்ம ஆபிரகாம் தேவன் சொன்னதை கேட்காம இருந்திருந்தா ஆபிரகாம் உதவி செய்ய முடியுமா? முடியுங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரே, அந்த சொன்னதை ஆபிரகாம் கேட்டதுனால தான், விசுவாசிச்சதுனால தான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார் கானான் தேசத்தில். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறார். ஏன்னா கேட்டார்,
நம்பினார், அவரை விசுவாசித்தார், பலிபீடம் கட்டி தொழுகை செய்தார். அதனால ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. சும்மா கிடையாது. லோத்து கூடத்தான் இருந்தான். அண்ணா நானும் கூடத்தான் வந்தேன், என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணட்டேண்ணா சொல்லுண்ணா, ஏன் ஆண்டவர் என்னை ஏற்றுக்க மாட்டாரண்ணா அப்படின்னு கேட்கலாமே, இல்லை செய்யலாமே, இல்லைங்களா? புரியுதுங்களா? விசுவாசம் வேலை செய்யும்போது அது கூட இணைஞ்சிருந்தாக்க அந்த விசுவாசத்தினால் நம்மளும் காப்பாற்றப்படுவோம். நம்ம விசுவாசம் வேலை செஞ்சால் நம்ம மூலமாக அடுத்தவங்களும் காப்பாற்றப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் வேலை செஞ்சாக்க உன் கண்ணை முழிச்சு பாரு, நேற்றுக்கு பார்த்தி அது இல்லை, இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுதான் நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி அவரே நேரடியாக உங்க கூட பேசணும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு நான் அதை செய்ய போறேன், உன் கூட இருக்க போறேன், உன்னை இப்படித்தான் நடத்த போறேன் அப்படின்னு நம்ம கூட அவர் பேசணும். அவர் பேசுனா நமக்கு நல்லது. நம்ம நிறைய பேசுகிறவங்க அதை விட்டுட்டு அவர் பேசுறத கேட்குறவங்களா மாறுங்க. ஆமென். அல்லேலூயா. அதுதான் நல்லதா இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ கீழே படிப்போம். கர்த்தர் நல்லவர். கீழே கொஞ்சம் படிங்க சீக்கிரமா. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீர் கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். கேட்டீங்களா? இப்போ இவன் இப்போ தான் கேட்கிறான், தாம் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கேட்கிறான். விசுவாசிக்கல, எப்படியாவது இங்கே மலையை ஓட முடியாது, இங்கே ஓடிடுறேன், கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்றான். ஏதோ பண்ணிடாதீங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறான். இந்த ஊரில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது. அங்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிச்சவங்கள ராத்திரியில் இருந்தாங்க. அதை நீங்கள் படித்து பாருங்க 18ஆம் அதிகாரத்தில். அங்கே அத்தனை பேருக்கு இது அழிய போகுதுன்னு தெரியாது. லோத்துக்கு தெரிஞ்சது. அண்ணன் மூலமாக வந்துச்சு, அந்த விசுவாசத்தின் மூலமாக இவன் காப்பாற்றப்பட்டு போயிட்டான். இப்போ அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ ஆபிரகாமினுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நல்ல பிள்ளைகளா மனசு மாறிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்களா உங்கள் மனசை மாற்றிட்டீங்கன்னா, ஆமாம், அந்த ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர் எனக்கும் தான் தேவன். அல்லேலூயா. எனக்கும் அவர் தேவன் தான், எனக்கும் எங்கள் அப்பா தான். நல்ல பிள்ளைங்களா குழந்தைகளை மாறினோம், நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்க, இந்த ஆபிரகாம் இப்போ விசுவாசத்தினாலே இருந்த ஆபிரகாமினுடைய ஒரு விஷயத்தை மட்டும் படித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமாம், லூக் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்கவே. லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்போ இந்த பூமியில இருந்த ஆபிரகாம் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் லோத்தை பற்றி பேசப்படல, நல்லா கவனிச்சுக்கணும். லோத்தினுடைய குடும்பத்தை பற்றி பேசப்படலை, அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசப்படலை, அவங்க சொந்த பந்தத்தை பற்றி பேசப்படலை. ஆமென். யாரை பற்றியும் பேசப்படலை. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிற அடையாளங்கள் அவன. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பாரு எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? ஆமென். அங்கே ரிசப்ஷனில் உட்கார்ந்துருக்காருங்க முன்னாடி. அல்லேலூயா. ஆபிரகாமை தாண்டி தான் உள்ள போகணும், அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. படிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, யாருங்க? தகப்பனாகிய ஆபிரகாமே. ஒரு நாளாச்சும் பூமியில் இருக்கிறப்ப அப்பானு கூப்பிட்டுருப்பானவ. எப்போ ஆபத்து வருதோ அப்போ பார்த்தேன்னா அண்ணா, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம் வரும். ஆமாவா இல்லைங்களா?
பிரச்சனைங்கிறப்போ அக்கா என்னை எப்படியாவது காப்பாத்துக்கா, அது தானே வரும். இப்போ அவன் காப்பாத்துறான். யாரு? ஆபிரகாமு காப்பாத்துறாரா? அவர் என்னங்கிறாரு, தம்பி நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தான், இந்த சிஸ்டமேட்டிக் வேலை எனக்கு கொடுக்கப்படலப்பா. அது அந்த நிர்வாகம் வேற பக்கம் இருக்கு, அதுக்குரியவர் அவர் தான் தீர்ப்பு பண்ணுவார். நான் அது செய்ய முடியாது. எனக்கு கொடுத்தது என்னன்னாக்கா, இங்கிருந்து தண்ணியும் கொடுக்க முடியாது, அங்கிருந்து ஒன்று கூப்பிட்டுக்கவும் முடியாது. அதனால் இந்த சிஸ்டமேட்டிக் தான் இங்கே இருக்குது. கேட்டீங்க, இப்போ நம்மளுக்கு அப்படித்தான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சிஸ்டமேட்டிக் தான் அங்கே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஹெல்ப்புன்னு பண்ணுனாக்க இதுக்கு சம்மந்தப்பட்டவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேளு. அவர் என்ன தீர்ப்பு பண்ணுறாரு அதுதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க என்னன்னு சொல்லி. நம்ம அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும், ஒவ்வொன்றையும் கவனத்தில் இருக்கணும், ஒவ்வொன்றையும் மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேதாகமத்தில் எழுதி இதை நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 1:25. இது எல்லாம் எங்கே இருக்கணுங்க? சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், அதை கேட்கிற விஷயத்தை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து, கேட்டு கேட்கிறபடியே செய்து முடிக்கக்கூடியது தான் கிரியை. பாக்கியவானுங்கிற இடத்த பிடிக்கணும்னா கேட்டு அதன்படி நடந்து அதை செய்து அடையாளப்படுத்துகிறவன் எந்த இடத்துல நிற்கிறாங்க? பாக்கியவானாயிருப்பான். ஆமேன். பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகளாய் நீங்கள் கேட்கிறீர்களே, இத்தனை ஆண்டுகளாய் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதே, இத்தனை ஆண்டுகளாய் விசுவாச அசெம்பிளி திருச்சபையிலே விசுவாசத்தை குறித்து அறிந்திருக்கிறோமே. நம்ம முன்னோர்களுடைய வழிகளை நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்வதற்கு காரணமாய் இருந்தவர் தேவன். தேவனை அவர்கள் நம்பினதும் விசுவாசித்ததும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததும் யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் மற்றும் கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த சீசர்களும் அதற்கு பின்பாக பெருகின எல்லா சமாரியர், எல்லா மலை தேசத்தார் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிற அத்தனை மக்களுக்கும் போய் சேரும்படியாக விசுவாசத்தை, ஆமேன், ஒரு விதையை போல நமக்கு விதைத்து கொண்டு இருக்கிறது. அநேகர் அதையிலே முளைத்து அது வளர்ந்து அது பலன் கொடுக்கிற கூடிய அளவிலே கிரியை செய்து அடையாளப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். விழுந்த விதையானது மண்ணிலேயே அழுகி போன மாதிரி அல்லது முளைக்காத மாதிரி அப்படியே மந்தமாய் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை செய்கிற விசுவாசம், ஆமேன், வளரச் செய்யும். ஹல்லேலூயா. கிரியை செய்கிற விசுவாசம் வளரச் செய்யும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வளருகிறத மட்டுமே, ஆமேன், வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கேட்கிறதை மறக்கிறவர்களாக இருந்தாக்க விசுவாசத்தை, ஆமேன், அடையக்கூடியவர்களாக இல்லாமல் நாம் நலிந்த நிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். அல்லேலூயா. கேட்கிறபடி செயல்படுகிறவர்களாக இருந்தாக்க மட்டுமே இந்த விசுவாசம் வேலை செய்யும். ஆபிரகாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே விட்டுட்டு போன ஆள் அங்கே போய் எக்கச்சக்க சீமானா இருக்கிறான், ஏராளம். அவனுடைய செல்வங்கள் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய செல்வங்கள் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. பிஸ்னஸில் மகா பயங்கரமான ஆள், ஆமேன், செல்வத்தில் பயங்கரமான ஆள். பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் 300 பேர்த்த வச்சிருக்கிறார். 300 பேரும் பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் நிறைய இருக்கிறது. இப்போ இது எல்லாவற்றிலும் பார்க்கல, பலிபீடம் கட்டுனாக்க எல்லாரும் தொழுகைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனை முன்பாக நிறுத்துகிற ஒரு மனிதன். ஆபிரகாம்
வெற்றி பெறுவதற்கு காரணமே அவன் நம்பின நம்பிக்கையின் விசுவாசம்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் இன்னைக்கும் ஆபிரகாமை பற்றி நாம் பேசப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆமென். நமக்கும் ஆண்டவர் மகா பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசு. நாம் அதை படித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். 1 யோவான் 5:4 நம்ம படிக்கலாமே. 1 யோவான் தேவனால் பிறப்பதெல்லாம் ஆமென் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உண்மையா ரோசம் உள்ளவங்களா இருந்ததுன்னா, அல்லேலூயா, உணர்ச்சின்னு ஒன்று உங்களுக்கு இருந்தா, அல்லேலூயா, மனசாட்சியின்படி நீங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகளா இருந்தாக்க, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று உணர்ந்தாக்க இந்த உலகத்தை ஜெயித்தே தீர்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தே தீர்வீர்கள். ஆமென். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படியே சொல்லுங்க, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். எனக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் என் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு என்பவர்களுக்கு நிறைவேற்றினதும் என் வாழ்க்கையிலும் அநேகத்தை நிறைவேற்றியிருக்கிறார். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன். இன்னொன்னு, பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஆமேன், பாருங்க 2:7 படிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:7. இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகும்? நான் இருக்கிற நிலைமைக்கு, நான் இருக்கிற ஸ்தானத்துக்கும், ஆமாம், நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இது என்னால் நடக்குமா? நான் அந்தளவுக்கு தகுதி இல்லை, படிப்பு இல்லை, அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. ஆனால் தேவனால் நீங்கள் பிறந்திருந்தாக்க, கீழே படிக்கும்போது தெரியும் பாருங்க, 7 படிங்கவே. அவனை தேவ தூதர்களும் அவனை கொஞ்சம் சின்னவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, மகிமையினாலும் கனத்தினாலும் எனக்கு முடிசூட்டி. சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் எனக்கு முடிசூட்டி. படிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, அவருடைய கரத்தின் கிரிகள் மேல் என்னை அதிகாரியாக வைத்து, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று நான் சொல்லுகிறேன். சகலத்தையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று அறிக்கை பண்ணுகிறேன். நான் விசுவாசத்துக்கு வெற்றி பெறுவதற்கும் அடையாளம் உள்ள பாக்கியவானா நிற்கிறேன். கர்த்தர் என்னை அப்படியே நடத்துவார். ஆமென், ஆமென்.